அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாளை வரக்கூடிய வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மாங்கல்ய பலம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரதமான காரடையான் நோன்பு வரக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நாள். 14/3/2024 பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு நாளை ரொம்ப விமர்சையாக பார்த்தீங்கன்னா அனுஷ்டிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அன்னை பராசக்தி இல்லைனா காமாட்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விரதம்னு சொல்லுவாங்க இந்த காரடையான் நோன்பை. இந்த நாளில் தாலி சரடை மாற்றிக்கொள்வது ரொம்ப விசேஷமான ஒரு பழக்க முறையாக எல்லாருக்குமே இருக்கும். இந்த நன்னாளில் தாலி சரடை மாற்றிக்கொண்டால் தாலி பாக்கியம் நிலைக்கும், அம்பிகையின் அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆழித்தரமான நம்பிக்கையாக இருக்குது. இவ்வளவு அற்புதமான இந்த ஒரு நோன்பு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிகைக்குரிய அற்புதமான பஞ்சமி திதியில் வரக்கூடியதுனால ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கும். இந்த 2024ஆம் தேதியில் இந்த நன்னாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அம்பிகையின் அருளை முழுமையாக பெற முடியும். இந்த ஒரு நாள் மங்கள மாதமான பங்குனி மாதத்தின் துவக்க நாள் அப்படின்றதும் இன்னொரு சிறப்புன்னே சொல்லலாங்க. முப்பெரும் சிறப்பாக அமைந்த அற்புதமான நாளில் வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பை யாரும் தவற விடாதீங்க. பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு 5 விஷயம் இருக்குது. நாளை விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறைன்னு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். காரடையான் நோன்பு அப்படின்றது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். சாவித்திரி நோன்புன்னு சொல்லுவாங்க, அதாவது மாங்கல்ய பலம் நோன்புன்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேர் இருக்குது இந்த நோன்புக்கு. இந்த நன்னாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தினுடைய முதல் நாள்லே வரது இன்னும் பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விரதம் தான் இந்த காரடையான் நோன்புன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி திருவாதிரை நோன்பு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்கிறோமோ அதை விட மேல் சிறப்பானது தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பழக்கம் இருக்கிறவங்க அவங்கவுங்க முறைப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த விரதத்தினுடைய ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விரதத்தினுடைய மகிமை உங்களுக்கு புரியும். கணவன் சத்தியவான், அதாவது யமனுடைய பாச கயிற்றில் சிக்கி இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாவித்திரி கௌரி அன்னை அப்படின்லாம் காமாட்சி அன்னையை நோக்கி கடும் தவம் இருந்திருக்காங்க. விரதம் இருந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. இந்த விரதத்தினுடைய பல நாள் பார்த்தீங்கன்னா யமலோகத்தில் வாசல் வரை சென்று யமனோடு போராடி பல வரங்களை பெற்றார். அப்படி சாவித்திரி தனது அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவருடைய உயிரையும் யமன் கிட்டிருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியையே பெற்றார். இந்த நாளில் நாமும் அம்பிகை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தாலி பாக்கியம் பலப்படும்னு சொல்லுவாங்க. கணவர் நீண்ட ஆயுளோடு வாழ்வார் அப்படின்றது நம்பிக்கை. எந்த முறைப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா நாளைக்கு அதிகாலை பொழுதுலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு 6:40 பகல் 12:48 வரைக்கும் இந்த நோன்பு நீங்கள் இருக்கலாம். அதாவது 6 மணி நேரம் 11 நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய பழக்கம் இருந்தால் பகல் 12:40 மணி வரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் மாற்றிக்கலாம். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் பலப்படவும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லியும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுவாங்க. விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலே எழுந்துட்டு குளிச்சுட்டு காமாட்சி அம்பாளுடைய படமோ அல்லது விளக்கோ இருந்துச்சுன்னா தீபமேற்றி வைத்து வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு இலை போட்டு அது மேலே மஞ்சள் வெத்தலை பாக்கெலாம் வச்சுருங்க. ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல், தாம்பூல பொருள்கள்லாம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சரடு மாற்றிக்கிறதா இருந்தால் தாராளமாக சரடு மாற்றிக்கலாம். அந்த சரட்டில் கொஞ்சமாக பூ வச்சுருங்க. அந்த இலையில் வைக்கிறதும் ரொம்ப நல்லது தான். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பூ சுற்றி வச்சுக்கோங்க. அதையும் இலையில் வச்சுருங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் அரிசி மாவு காராமணிலாம் சேர்த்து செய்யக்கூடிய கார அடை இனிப்பு அடைலாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுன்னா செஞ்சு வச்சுருங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது இருந்தால் அதை மட்டுமாவது செய்து அம்பிகைக்கு படைச்சிருங்க. அதாவது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சமாவது கிடச்சா வெண்ணெய் வச்சுருங்க, இல்லைனா நெய் எடுத்து வச்சுருங்க. அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு மஞ்சள் சரட்டை மாற்றிக்கோங்க. மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாதவங்க நோன்பு கயிறு கழுத்துலையோ இல்லைன்னா கையிலையோ தாராளமாக கட்டிக்கலாம். இப்போ எனக்கு நோன்பு இருக்கக்கூடிய பழக்கம்லாம் இல்லைங்க, இது புதுசாக இருக்குது, நான் இந்த நோன்புலாம் எனக்கு இருந்தே பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, காரடையான் நோன்பு கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கமே இல்லாதவங்க வீட்டில் நம்ம சாதாரணமாக அம்பாள் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி வச்சுட்டு அம்பாளுக்கு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு விசேஷமான ஒரு நாளில் எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வழிபாடு செய்வதற்கு எனக்கு நேரம் கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி வேண்டி வினவிக்கோங்க.
ஏன்னா எளிய முறையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒரு வழிபாட்டு முறைக்குமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருட்கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று இந்த காரணையான் நோன்பு பல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும்னே சொல்லலாம். இந்த ஒரு முறையில் நீங்கள் காரணையான் நோன்பு காலையிலே எழுந்துட்டு பெண்கள் விரதமாக இந்த விரதத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், கணவனுடைய ஆயுளும் அதிகரிக்கும். திருமணமான பெண்களுக்கு நல்ல கணவரும், அதாவது திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் பார்த்திங்கன்னா அமையும். திருமணமான பெண்களுக்கு கணவர் சரியில்லைனாலும் அவர் சரியாவதற்கு ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இது அமையும். இந்த நோன்பை தவற விடாதீங்க. மிக எளிய முறையில் உங்களுக்கு எப்படி செய்ய தெரிஞ்சாலும் சரி அந்த முறையில் செஞ்சுருங்க. இந்த காரணையான் நோன்பு அனுஷ்டிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தையும் மறந்துடாமல் சொல்லிவிடுங்க. என்ன அந்த மந்திரம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு வழிபாடுமே பார்த்திங்கன்னா அதற்கான மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி சொல்லி செய்யும் பொழுது அதன் பலன் பல மடங்கு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக மந்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம் நமது பூஜை முறைகளில். விரதம் மேற்கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க, வழக்கம் இல்லாதவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை அன்னைக்கு சொல்லலாம். வேலை நிமித்தமாக வெளியில் போயிருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சும்மா எடுத்து அட்லீஸ்ட் கண்ணில் ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு அதை வச்சுருங்க. அவ்வளோ விசேஷமானது. இதனுடைய தமிழாக்கத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் வரும். இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் படிச்சுருங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் என்று அம்பாளை நினைத்து வேண்டிக் கொள்ளக்கூடிய அம்பாள் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை மறந்துடாமல் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நம்ம காயத்ரி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருந்து சொல்கிறோமோ அதற்கு இணையானது இந்த காரணையான் நோன்பு. மிக முக்கியமான மந்திரம். இந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா மனதளவில் நான் தெளிவாக இருக்கணும், எனக்கான தெளிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேவையான இறைவன் பார்த்தீங்கன்னா கண்முன்னே கொண்டு சேர்ப்பார். கொஞ்சம் கால தாமதம் ஆக தான் செய்யும், சரியாயிடும். காரணையான் நோன்பு அனுஷ்டிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜை முறையை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எப்படிலாம் காரணையான் நோன்பு அனுஷ்டிப்பீங்க, அனுஷ்டிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிச்சிருங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி அதையும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. உங்களுக்கான பதில்கள் நான் காத்திருக்கின்றேன். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.